இந்த சார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் 1/x² + 2 ஃப்ரம் 2x³ + x² + 3/x² + 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃப்ரம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து தான் அடுத்தது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம எழுதணும். இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, ஃப்ரம்லேருந்து தான் இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் எக்ஸ்பிரஷன் எது 2x³ + x² + 3/x² + 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/x² + 2. ஸோ இங்கே x² + 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே அதே தான் இருக்குது x² + 2, ஆனால் 2 டைம்ஸ் இல்லை. இங்கே பவர் 2 இருக்கிறதுனால இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 1 டைம் தான் இருக்குது. அப்போது அந்த இன்னொரு தடவை வேணும் அப்படிங்கிறதுனால இதை கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதே வேல்யூயை கொண்டு போய் மேலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் எல்சிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கீழே வந்து இப்போ 2 டைம்ஸ் வந்துருச்சா. ஸோ x² + 2 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி காமனாக 2 டினாமினேட்டரும் சேமாக இருக்க ப்ரொசீஜரில் காமனாக எடுத்துடலாம். இங்கே ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணதுனால மேலேயும் நியூமரேட்டர்லேயும் இதில் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மேலே உள்ளது அப்படியே எழுதிடலாம். 2x³ + x² + 3, இங்கே மைனஸ், இங்கே x² + 2. அடுத்ததில் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். -x² - 2ன்னு வருது. ஸோ x² -x² கேன்சல் ஆயிடுது. ஸோ 2x³ இங்கே 3 - 2 + 1/x² + 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ வெரி சிம்பிளாக பண்ணிடலாம். இதில் இருக்க டெக்னிக் வந்து ஃப்ரம்லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் தப்பாக தான் வரும் ஆன்சர். ஓகே, ஸோ இதே மாதிரி டெக்னிக்காக படிக்கிறதுக்கு மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் உள்ள ஒவ்வொரு எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.